இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு ரொம்பவே ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஆக்ரோஷமாக ஈரான் இப்போ பதிலடி கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னுமே தீவிரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இஸ்ரேல் மீது நேற்று நடத்தப்பட்ட 66வது அலைவரிசை தாக்குதலின்படி பார்க்கும் பொழுது ஈரான் தன்னுடைய மொத்த பலத்தையுமே நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்ட ஏவுகணைகள் எல்லாமே இஸ்ரேல் பெரிய அளவில் தடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் 66வது அலைவரிசையில் ஏற்படக்கூடிய இந்த தாக்குதலை அவங்களால கண்டிப்பாக தடுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். தடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தாக்குதலானது இருந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது ஈரானுடைய அந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் அந்த நாடு எல்லாமே ரொம்ப திணறி போயிட்டாங்க. இந்த தாக்குதல் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். எங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல் அவிலையும் செர்ஜிலேயும் ஹைபா மற்றும் பிராந்தியத்திலையும் மற்றும் அமெரிக்கா இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதன் மீது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எல்லாம் நடத்தியிருக்காங்க. இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவுகணை தடுப்பு அம்சத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனாலுமே கூட அவங்க எவ்வளவு தான் பாதுகாப்போடு இருந்திருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மீறி ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்குங்க. ஸோ இந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. ஈரான் பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கோபத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தயாராகிட்டாங்க. பொதுவாக சாதாரண ஏவுகணைகளை எல்லாம் கண்டிப்பாக இஸ்ரேலோடைய தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குன்றதுனால சாதாரண ஏவுகணைகள்லாம் அவங்களுக்கு பத்தாது அப்படின்றத யோசித்து ஈரான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஏவுகணைக்குள்ளே 20லிருந்து 80 வரைக்குமே சின்ன குண்டுகளாக இருக்கக்கூடிய கிளஸ்டர் வகை ஏவுகணைகளை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏவுகணைகள் சுடப்பட்டாலுமே கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குண்டுகள் பார்த்திங்கன்னா பரவலாக பல இடங்களில் விழுந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் பார்த்திங்கன்னா தற்போது இந்த வகை குண்டுகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இது தவிர பார்த்திங்கன்னா காதிர், கொரம்ஷார் மற்றும் கைபர் செக்ஷான் போன்ற நடுத்தர நீண்ட தூர ஏவுகணைகளை கூட இந்த ஈரான் பயன்படுத்தியிருக்கு. அதாவது தற்கொலைப்படை ட்ரோன்களும் கூடவே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த போர் இப்போதைக்கு நிற்காது, இதோடைய தாக்குதல் பார்த்திங்கன்னா இன்னும் நீடிக்க போகுது அப்படின்னு தான் ஈரான் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி எந்த நாடெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அந்த நாடுமே எங்களுக்கு எதிரிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வளைகுடா நாடுகளுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எண்ணெய் வலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை தடை பண்ணியிருக்கு, பாதிச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பாதிப்புகளை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு எரிவாயுவில் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேச தொடங்கியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவுகளானது வரப்போகுது அப்படின்றத தொடர்ந்து